ரொம்பவே தூரத்துல ஒரு காட்டுல ரொம்ப நீளமான ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல ஒரு காய் காய்க்கும். அது பேரு டிராகன் ஃப்ரூட். அந்த பழம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா மற்றும் விசித்திரமா இருக்கும். அத பார்த்த உடனே அந்த காட்டு விலங்குகள் எல்லாமே சாப்பிடணும்னு நினைக்கும். ஆனா மரம் ரொம்பவே நீளமா இருந்ததால யாராலையும் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட முடியல. ஒரு நாள் காட்டுக்கு ஒரு ஜிராஃபி வருது. அதுக்கு பாவம் ரொம்பவே பசிக்குது. ரொம்பவே தேடின பிறகு அதுக்கு கொஞ்ச தூரத்திலே டிராகன் ஃப்ரூட் இருக்க அந்த மரம் தெரியுது. அப்புறம் அது அந்த மரத்துக்கிட்ட ஓடி போகுது. அடவா, இந்த மாதிரி பழத்தை நான் பார்த்ததே இல்ல. சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அது அந்த பழத்தை மரத்துல வச்சு ரொம்ப ருசிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அடிங்கப்பா, இது ரொம்ப ருசியா இருக்கு. ஆஹா, என்னமா இருக்கு. அப்புறம் சந்தோஷமா அது டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட ஆரம்பிக்குது. ஒரு 3 பழத்தை சாப்பிட்ட பிறகு அது பசியே அடங்கிடுது. அப்ப அது பாக்குது, அது கிட்ட யானை, குரங்கு, கரடி, மானு மற்றும் காட்டு பூனை வருது. ஒட்டகச்சிவிங்க, நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம், நீ டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்ட. அதுல என்ன இருக்கு? அது சாப்பிட்டா தப்பா? இல்ல, அது என்னன்னா காட்டுல இருக்கிற எல்லாருமே இந்த பழத்தை சாப்பிட விருப்பப்படுறாங்க. ஆனா யாரும் கூட கிட்ட கூட போக முடியல. உன்னோட ஹைட்டு நல்லா இருக்கு, கழுத்து கூட ரொம்ப நீளமா இருக்கு. அதுக்குதான் காட்டுல காலை வச்சுதான் நீ அதை சாப்பிட முடிஞ்சது. அதெல்லாம் அங்கங்க அதிர்ஷ்டம். எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. நீ எல்லாருக்கும் ஒரு பழத்தை புடிங்க கொடு. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கணும். நான் இன்னைக்கு எல்லாருக்கும் பறிச்சு கொடுத்துட்டேனா, நாளைக்கு நீங்க இதே மாதிரி வந்து கியூல நிப்பீங்க. எத்தனை பேருக்கு இதை கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம ரொம்ப டேஸ்டா இருக்கு. நானே இதை தினமும் சாப்பிடுறேன். இத பத்தி நீங்க மறந்துருங்க, சரியா? அப்படின்னு சொல்லி ஜிராஃபே கூட அங்க இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் எல்லா ஜந்துக்களும் ரொம்ப சோகமா அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் அதோட பசிக்காக தினமும் ஜிராஃபே டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிடும். அதுக்கப்புறம் யாருகிட்ட பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடும். அது அதோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. இதே மாதிரி ஒரு வருஷம் கடந்து போகுது. அப்புறம் ஜிராஃபிக்கு தெரியுது ஏதோ அதோட உடல்நிலை சரியில்லாத போகுது. அது மட்டும் இல்லாம அதுக்கு ரொம்பவே சுஸ்தா இருக்குதுன்னு. அப்ப ஒரு நாள் ராத்திரி காட்டுல யாரோ ரொம்ப ஜோரா கத்துற சத்தம் கேக்குது. ஐயோ, ரொம்ப வலிக்குது. ஐயோ. அந்த நடு ராத்திரியில அது கத்துற சத்தம் எல்லா ஜந்துகளுக்கும் கேட்டுட்டு இருந்தது. ஆனா அது யாரு சத்தம்னு தான் ஜந்துகளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் காத்தால ஆனதும் எல்லா ஜந்துகளும் ஒன்னா சேர்றாங்க. டாக்டர் முயல் கூட அங்க வந்துடுறாரு. இந்த சத்தம் ராத்திரியில வந்துகிட்டே இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம் யார் இப்படி துடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு. எல்லா ஜந்துகளும் ஒன்னா சேர்ந்து அந்த சத்தம் வர பக்கம் நடந்து போறாங்க. அவங்க பாக்குறாங்க ஜிராஃபே கீழே நிலத்து மேல உட்கார்ந்துருக்கு மற்றும் வலியால ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கு. இந்த ஒட்டகச்சிவிங்கி நம்ம காட்டுக்கு எப்போ வந்துச்சு? கடந்த ஒரு வருஷமா இது இங்கதான் இருக்கு. சொல்லு ஒட்டகச்சிவிங்கி, இதுக்கு இப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கேன், உனக்கு என்ன ஆச்சு? டாக்டர், நேத்துல இருந்தே காலில் ரொம்ப வலி ஏற்படுது. என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப சோர்வு. என்னால இப்போ நிக்க கூட முடியல. அப்படியா? நேத்து நீ என்ன சாப்பிட்ட? நானும் தினமும் 3 வேளையும் டிராகன் ஃப்ரூட் தான் சாப்பிட்றேன். 3 வேளையும் டிராகன் ஃப்ரூட்டா? ஐயோ கடவுளே, நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா. டிராகன் ஃப்ரூட் பத்தி நான் படிச்சிருக்கேன். அதை சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருந்தாலும் அதை கண்டினியூஸா நீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா 10 நாளுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடும். ஏன்னா சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகும்டா. அப்படி இருக்கும்போது ஒரு வருஷமா சாப்பிட்டுருக்க நீங்க, அதுக்கு தான் நீ எப்படி ஆயிட்டடா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் மணி நேரத்துல செத்துருவேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மருந்து இருக்கு, கருப்பு மல்லில இருக்கிற கிரீன் ஃப்ளவர். அதை சாப்பிட கொஞ்சம் கசப்பா இருக்கும், ஆனா அதை சாப்பிட்ட உடனே ஒரே மணி நேரத்துல நீ சரியாயிருவே அம்மா. ஆனா என்னால எந்திரிச்சு கூட நிக்கவே முடியல. நான் இப்படி அங்க போவேன்? பரவாயில்லடா, நாங்க போய் அந்த பூவை எடுத்துட்டு வரோம், நீ குணம் மாறுவடா. நான் ஒரு பழம் கேட்டாலும் கூட உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை. ஆனா நீங்க எனக்காக கருப்பு மலைக்கு போயிட்டு இருக்கீங்க. நீ இந்த காட்டில் ஒருத்தவன்,
உனக்கு உதவி பண்றது இங்க இருக்கிற எல்லாரோட கடமை. அப்படின்னு சொல்லி எல்லா ஜந்துகளும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜிராஃபேவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது பண்ண தப்ப பத்தி யோசிச்சு அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப அதுகிட்ட அதோட பழைய எனிமே ஆகிய ஹிப்போ அதுகிட்ட வருது. ஒட்டகச்சிவங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? நான் என்ன நினைச்சேனா, இந்த காட்டை விட்டு நீ போயிட்டே நினைச்சேன். அதுக்குதான் நான் உன்னை தேடிக்கிட்டே வந்தேன்டா. இப்போ எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத, என்னோட உடம்பு சரியில்லை. அப்படின்னு ரொம்ப ஜாலியா போச்சுன்னு நினைச்சுக்கோ. ஜிராஃப் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி ஹிப்போ ஓடி வந்து ஜிராஃபே அதோட கொம்பால குத்திடுது. நீ பண்றது சரியில்லை. முதல்ல எனக்கு உடம்பு சரியில்லைடா, இன்னும் கஷ்டத்தை கொடுக்காத. அதுலதான் நிஜமான சந்தோஷமா இருக்குடா. அப்படின்னு சொல்லி மறுபடியும் அத ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். அந்த நேரத்துல எல்லா ஜந்துகளும் திரும்பி வந்துடுறாங்க. டாக்டர் கையில அந்த கிரீன் ஃப்ளவர்ஸ் இருந்தது. அப்புறம் ஹிப்போ நடந்துக்கிற விதத்தை பார்த்து எல்லா ஜந்துகளுக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஏய் இப்போ எதுக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? என்ன சொன்ன? ஃப்ரெண்டா? இந்த மாதிரி ஒருத்தன் உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்டா? ஆமா, நாங்கள் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்டு. மரியாதையா இங்கிருந்து நீ ஓடிப்போ, இல்லைன்னா ஒரே அடியில் உன்னை மேலே அனுப்பிச்சிருவேன். ஐயோ கடவுளே, இவ்வளோ நண்பர்களா? நம்பவே முடியல. நான் இங்கிருந்து ஓடி ஆகணும். அப்படின்னு சொல்லி ஹிப்போ அங்கிருந்து ஓடி போயிடுது. இந்த ஒட்டகச்சிவங்க இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த கிரீன் ஃப்ளவர்ஸ ஜிராஃப் முன்னாடி வைக்குது. ஜிராஃப் அந்த ஃப்ளவர்ஸ சாப்பிடுது. அதுக்கப்புறம் எல்லா ஜந்துகளும் ஜிராஃப் கிட்ட உட்கார்ந்து அது கூட பேச ஆரம்பிக்குதுங்க. கொஞ்ச நேரத்துல அதோட வலி சூமந்தர ஆயிடுது. அப்புறம் அதோட கால் மேலே அது நிக்க ஆரம்பிக்குது. என் அன்பு நண்பர்களே, உங்களால தான் என் உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிலேருந்து எல்லார்கிட்டையும் நானும் கூட நண்பனா வாழுவேன், எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன். அப்புறம் எல்லா ஜந்துகளும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. அப்புறம் ஜிராஃபே அந்த எல்லா ஜந்துகளுக்கும் டிராகன் ஃப்ரூட்டை பறிச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்குது. எல்லா ஜந்துகளும் ருசிச்சு அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. வா, இது ரொம்ப டேஸ்டிங்கா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அப்படியா? உனக்கு வேணும்னா இன்னொன்னு பறிச்சு தரட்டுமா? அட வேணாம், இதுவே போதும். அதிகமாக சாப்பிட்டா டாக்டர் சொல்லியிருக்காங்க நோய் வந்துருமுன்னு. அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க.